வணக்கம். 30/3/2026 திங்கட்கிழமை இன்றைய கும்பராசி பலன். கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டும். வீண் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும். வீண் வாக்குவாதத்தால் தேவையற்ற மனக்குழப்பங்கள் வரும். செய்யும் வேலை எதுவானாலும் முழு கவனத்தோடு செயல்படுங்கள். அனைத்து விதத்திலும் நன்மைகள் வந்து சேர, சிக்கல்கள் தீர்வாக எந்த வேலை செய்தாலும் எல்லோரிடத்திலும் பக்குவத்தோடு பழக வேண்டும். சிறு குழந்தைகள் முதல் பெரியவர் வரை வீட்டிலும் வெளியிலும் அனைத்து இடத்திலும் தொழில் செய்யும் இடத்திலும் கவனம் அவசியம் தேவை. வீண் வாக்குவாதம் சிறிய சிறிய பதட்டம், சிக்கல், மன உளைச்சலை ஏற்படுத்தி மன சங்கட்டங்களை உருவாக்கும் என்பதனால் கவனம் அவசியம் தேவை. கும்பத்தில் வரக்கூடிய அவிட்ட நட்சத்திரம். செய்யும் வேளையில் முழு கவனத்தோடு செயல்படுங்கள். சதயம் சர்வ காரியத்திலும் வெற்றி கிடைக்கும். அதே நேரம் செய்யும் வேளையில் கவனம் அவசியம் தேவை. போராட்டாதி நினைத்து நிறைவேற எண்ணங்கள் ஈடேறும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். அதே நேரம் அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பழக வேண்டும். சதயத்தில் பிறந்தவர்களும் மிகவும் கவனம் அவசியம் தேவைப்படக்கூடிய நாளாக அமைகிறது. அடுத்ததாக நம்ம காண இருப்பது மீனம். மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் சிறந்த நாளாகவும் நினைத்து நிறைவேறும் எண்ணங்கள் ஈடேறும். ஆனால் தேவையற்ற மனக்குழப்பங்களை உருவாக்கும் வீண் வாக்குவாதம். பயணம் செய்யும் போதும் வேலை செய்யும் இடத்திலும் மிக மிக பாதுகாப்பு அவசியம் தேவைப்படக்கூடிய நாள் இன்றைய நாள். எந்த வேலை செய்தாலும் பாதுகாப்பு அவசியம் தேவை. வண்டி வாகனத்திலும் உயரமான தளங்கள், கரண்டு, நெருப்பு, கூர்மையான ஆயுதங்களில் பணிபுரிவு மிக மிக கவனத்தோடு இருக்க வேண்டும். மீனத்தில் வரக்கூடிய புரட்டாதி 4ஆம் பாதம் நன்மைகள் பல வந்து சேரும். அதே நேரம் வீண் வாக்குவாதத்தை அடியோடு தவிர்ப்பது நன்று. உத்திரட்டாதி பயணம் செய்யும் போது வேலை செய்யும் இடத்திலும் மிகவும் பாதுகாப்பு அவசியம் தேவை. மாலை நேரத்தில் மனதுக்கு இனிய சம்பவம் நடைபெறும். ரேவதி நினைத்து நிறைவேற எண்ணங்கள் ஏறும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். மதியம் 2 மணிக்கு பிறகு பயணம் செய்யும் போதும் வேலை செய்யும் இடத்திலும் மிக மிக பாதுகாப்பு அவசியம் தேவைப்படக்கூடிய நாளாக அமைகிறது. இன்றைய நாளில் கவனத்துடன் இருக்க வேண்டிய நாள். நண்பர்களே, இன்றைய நாள் இனிய நாள். நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்தல் மிகவும் மகிழ்ச்சி. மீண்டும் நாளை சந்திப்போம். இன்று வளர்பிறை சோமவார பிரதோஷம். சிவபெருமானையும் நந்தி பெருமானையும் வழிபட உங்களுடைய அனைத்து காரியங்களும் கைகூடி வரும். நினைத்து நிறைவேற எண்ணங்கள் ஈடேறும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கக்கூடிய நாளாக அமையும். உங்களுடைய சர்வ எண்ணங்களும் ஈடேறி வர இன்று மாலை சிவபெருமானுக்கு அபிஷேகத்துக்கு வேண்டியான பன்னீர், பாலம், பழம், புஷ்பம், இளநீ கொடுத்து வழிபடுங்கள்.